பிரியாணிக்கு கூட வந்து கத்திரிக்காய் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்காய் எப்படி செய்றீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் தான் செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க. அதை உள்ள ஆட் பண்ணிட்டு கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் இது 4த்தையுமே உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணல, பட் நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே half டீஸ்பூன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணும்போதே சால்ட் வந்து உள்ள சேர்த்துக்கங்க. சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன் இருந்தா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லாவே எண்ணெயில இருந்து கத்திரிக்காய் வந்து தனித்தனியா வந்துடும். இது வரும்போது 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் உள்ள ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கே ஓரளவுக்கு கத்திரிக்காய் கலர் மாறின மாதிரி தெரியும். அப்போ வந்து எள்ளு, வேர்க்கடலை இது ரெண்டுமே வந்து 50 கிராம் வந்து மிக்சியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயின் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தண்ணியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த புளி தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதே 2-3 வாட்டி நீங்க வாஷ் பண்ணி உள்ள ஊற்றிக்கலாம். ஸோ இவ்வளோதான். இது வந்து கொதி வந்துருச்சு அப்படின்னாலே கத்திரிக்காய் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து வேற என்ன செய்யலாம் அப்படின்றத கமெண்ட்